நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சிந்தித்து கொண்டு இருந்தேன். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போவோம். திருப்பலி முடித்தோடனே நம்முடைய குழந்தைகள்லாம் மறைக்கல்விக்கு போவாங்க. மறைக்கல்வி முடித்தோடனே நிறைய பேர் நமக்கு தெரியும், கூட பேசுவோம், பழகுவோம். அப்புறம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பணியை தொடர்வோம். இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த பங்களிப்பு என்பது குடும்பத்தில் மட்டுமல்ல, நம்முடைய பங்கிலும் எப்படி இருக்கிறது. இன்றைக்கி அது ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்கிறது. நாம் சார்ந்து இருக்கக்கூடிய பங்கு, நாம் வாழக்கூடிய பங்கு தளத்திலே எந்த அளவிற்கு இணைந்து இருக்கிறோம், இணைந்து பணியாற்றுகிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இப்போ எங்களுடைய மாதா தொலைக்காட்சியிலே பணியாளர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பங்கில் மிக ஆர்வத்தோடு செய்கிறாங்க. இன்றைக்கி அவங்க வெளியில் ஒரு ஊரில் இருந்தாலும் இங்கே வேலை நிமித்தம் இங்கே பணி செய்கிறாங்க. ஆனால் இன்னமும் அந்த பங்கில் பல பணிகளை இங்கிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இது என்னுடைய பங்கில் இந்த பணிகளை நான் செய்யணும், தொடரணும். இங்கே வேலை இருக்குல்லப்பா, ஆமாம் இங்கேயும் வேலை இருக்குது, இருந்தாலும் அதையும் விட்டுறக்கூடாது. இங்கேருந்து அவங்களால போக முடியல, ஏன்னா வேலையின் நிமித்தம் இங்கே இருக்க வேண்டிய சூழல். ஆனாலும் அங்கே எதுவும் தடைபற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருவிழா வரும் பொழுது, பல நிகழ்ச்சிகள் வரும் பொழுது இங்கிருந்து பலர் கற்றுக் கொடுத்து பல விஷயங்கள் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் தன்னுடைய பங்களிப்பு, தன்னுடைய பங்குக்கு கொடுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. நான் ஒரு பங்கை சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய திருச்சபை, அது என்னுடைய கத்தோலிக்க திருச்சபை. அந்த கத்தோலிக்க திருச்சபை நான் தாங்கி பிடித்திருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் பங்கெடுத்து நம்முடைய காணிக்கையை கொடுத்தால் மட்டும் போராது. ஏதாவது ஒரு இயக்கத்தில், ஏதாவது ஒரு பக்த சபையில் நான் இணைந்து இருக்க வேண்டும். அதில் ஏதாவது ஒன்றை நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த பங்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அப்படியே பல காரியங்களை பங்கு செய்து கொண்டே இருக்கும். அந்த பங்கு துடிப்போடு இருக்கிறது, செயல்பாட்டில் இருக்கிறது அப்படின்னா எல்லாரும் அதில் இணைந்து இருந்தால்தான். எல்லாரும் இணைந்து இருந்தால் தான் அந்த பங்கில் யார் இருக்கிறாங்க, யார் கஷ்டப்படுறாங்க, யார் நல்லா இருக்கிறாங்க, அப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உருவாக்கலாம். நிறைய திட்டங்கள், அம்சங்கள் நிறையா உருவாக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த பங்கு தந்தை சிறப்பாக எடுத்து செய்வதற்கு பங்கு மக்கள் எல்லாரும் இணைந்திருக்க வேண்டும் பங்கோடு. ஒரு பங்கு தந்தை தனியாக எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. அவர் திட்டங்கள் வகுக்க தலைமையேற்றிருப்பார். இன்றைக்கி புதுசாக இன்றைக்கி ஐடியாஸ் நிறையா கொடுக்குறாங்க. இன்றைக்குள்ள ஜென்ரேஷன் தலைமுறையினர் அவரிடமிருந்து பல புதிய கருத்துக்களை உள்வாங்கி இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் கொண்டு போய் பங்கை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதனால் பங்கில் என்னுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத ஆழமாக நம்ம சிந்தித்து பார்க்கணும். சரிங்களா? அதனால் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்கள். செய்ய ஆரம்பிக்கிறேன்னா இனிமேல் செய்ய ஆரம்பிங்க. புரியுதுங்களா? சரி, இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி முதல் அன்பர் யார் வராங்கன்னு பார்த்துருவோமா? வந்துட்டாங்க நினைக்கிறேன். ஓகே, ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நலம் ஃபாதர், நலம். நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம்மா, நல்லா இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களோட பேசுகிறதுல, உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. என் பேர் நேரி சாந்தி.
ம். விருகம்பாக்கம் இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச். உங்கள் வீட்டில் இருக்கவங்க பேர்லாம் சொல்லுங்கள். எங்க வீட்டுக்கார் பேர் ஜோசப் ராஜேந்திர குமார். ம். பையன் பேரு ஸ்டீஃபன் ராஜ். பையன் ஒர்க் பண்றான். ம். பொண்ணு பேரு வில்சியா ராஜ். பொண்ணும் ஒர்க் பண்றான். நாங்க 4 பேர் ஃபாதர். சூப்பர். சொல்லுங்கள், மாதா டிவின்னு நினச்ச உடனே உங்கள் மனசில் என்ன சொல்ல தோணும்? மாதா சேனலாலே மாஸ் திருப்பலி. திருப்பலி. ஸோ திருப்பலி இதையும் தவிர நம்ம பார்க்க முடியாத சர்ச் எல்லாம் நம்ம இதுல பார்த்துடுறோம். ம். திருப்பலி அட்டன் பண்ண முடியலையா, திருப்பலி நம்ம இங்கேயே உட்காந்து அட்டன் பண்றோம். எங்க சர்ச்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அம்மா நடக்க முடியல, வர முடியல, அப்ப அந்த மாதா சேனல் நம்ம நிறைய நானும் பலன் அடைக்கிறோமா சாந்தி. எங்க சர்ச்ல நிறைய பேர் மாதா சேனலை பத்தி சொல்லாத ஆளே இல்லை பாருங்க. நல்லதுமா, சிறப்பு, கடவுளுக்கு நன்றி. மாதா தொலைக்காட்சி மக்களுடைய குடும்பங்களுக்கு என்னென்ன பண்புகளை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க ஃபாதர். அவங்க நிறைய விஷயம், பாட்டு நிறைய எனக்கு பிடிச்சது எங்களுக்கு எல்லாம் பாட்டு. ஃபாதர்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய பாட்டு, அது நாங்களும் எங்களுக்கு விரும்பி நாங்க நிறைய பாட்டு நாங்களும் பாடுறோம். இதை தவிர்த்து நிறைய ஆராதனை நிறைய நடக்குது. ஆராதனை நானும் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் பாக்குறாங்க, நானும் பாக்குறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மாதா சேனல்ல எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பாட்டு. ஓகே, சூப்பர்மா. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்னும் நிறைய பண்ணணும் ஃபாதர். நீங்க இன்னும் நிறைய டெவலப் பண்ணணும், நிறைய இருக்கு. நாங்களும் நிறைய பார்க்கணும். போகாத இடத்துக்கு எல்லாம் மக்கள் கொண்டு போகணும். நீங்க அதை இன்னும் நிறைய பேர் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் ஃபாதர். நீங்க மாதா தொலைக்காட்சி நிறைய வளரணும் அப்படின்னு சொல்றீங்க. நிறைய வளரணும் அப்படின்னா மக்கள் எப்படிலாம் அதில் துணை நிற்கலாம்? மக்கள் நிறைய உதவி செய்யணும் ஃபாதர். மக்கள் அவங்களோட உழந்த தன்னார்ந்த உதவிகளை நிறைய பேர் செஞ்சாதான் இன்னும் நீங்க டெவலப் பண்ண முடியும். உங்களுக்கு நாங்க நிறைய சொல்லித்தான் இருக்கோம், இந்த மாதிரி பண்ணுங்க. எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்க மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். நாங்க நிறைய சபையில இருப்போம், நாங்க சர்ச்சில் நிறைய மெம்பர்ஸ் தான் இருப்போம். நாங்க அதான் எங்களால முடிஞ்ச வரைக்கும் மாதாச்சால நாங்க சொல்லிக்கிட்டே தான் நாங்க இருக்கோம். செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி பண்ணுங்க. ஃபாதர்ஸும் சொல்லுவாரு, நாங்களும் மக்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஃபாதர். கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே செய்யணும். சிறப்புப்பா, ரொம்ப அழகாக சொன்னீங்க, சிறப்பாக சொன்னீங்க. மாதா தொலைக்காட்சியை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்பவே உங்களுடைய வார்த்தைகள் வழியாக வெளிப்படுத்திருக்கிறீங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஒரு பாடல் பாடுங்க, கேட்கலாம். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. சூப்பர்மா, அழகா பாடினீங்க, அற்புதம். ரொம்ப சிறப்பாக பாடினீங்க, சிறப்பாக பேசுனீங்க. ஸோ நன்றி, வாழ்த்துக்கள். ஒரு ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் ஆண்டவர் அருள்வாராக. நீங்கள் மனதில் எதிர்பார்த்து காத்திருக்க அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் நிறைவு செய்து கொடுத்து மகிழ்ச்சியும் அமைதியும் உங்களுக்கு தருவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். நன்றி, மகிழ்ச்சி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள், மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, காட் பிளஸ் யூ. நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, அம்மா மேரி சாந்தி அவர்கள் விருகம்பாக்கத்திலேருந்து பேசினாங்க. ரொம்ப தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். மாதா தொலைக்காட்சி வளருவதற்கு மக்கள் உதவி செய்யணும், அதுக்கு நாங்களும் துணையாக எல்லா பக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மக்கள் எப்படிலாம் மாதா தொலைக்காட்சியை பற்றி சொல்கிறாங்கலாம் அழகாக எடுத்து சொன்னாங்க. ரொம்ப சிறப்பான கருத்துக்களாக இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி இதே போல் இணைஞ்சிருங்க. நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஓகே, சரி. அடுத்த நண்பரை கூப்பிட்ற சரிக்கலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நல்லா இருக்கீங்களா? நீங்க நலமா? நல்லா இருக்கேன் ஃபாதர், நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சிமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களோட பேசுறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னோட நேம் மேரி கிறிஸ்டினா ஃபாதர். அதை நான் பாடியில இருக்கேன் ஃபாதர். பூசா கட்சி தான் பங்கு எங்கது. பாடியில இருக்கேன். என்னுடைய கணவர் இருந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. மகன் இருக்காங்க, அவர் கூட தான் நான் இருக்கேன். நான் மருமகன் பேரன் கூட இருக்கேன். இங்க மக வீட்டுக்கு வந்திருக்கேன். கூடாண்டேரிக்கு.
ஓகே. மருமகன் வந்து மேனேஜரா இருக்காரு. அவரு பேத்தி இருக்காங்க அவங்களுக்கு. அவ செவன்த் போறா. சொல்லுங்க, மாதா டிவியை பத்தி சொல்லுங்க. பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நிறைவான மன நிம்மதி கிடைக்குது, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. ரொம்ப நிறைய வந்து இப்ப நிறைய வந்து எனக்கு வந்து டெய்லி பாத்தீங்கன்னா டெய்லிக்கான உறவு எனக்கு ரொம்ப அந்த ரோசரி ஜபம் பண்ணி தான் எனக்கு இப்ப அந்த கொஞ்சம் கொஞ்சமா அது என்னை விட்டு விலகி போச்சு. ரொம்ப வரும் கனவுங்க, ரொம்ப பயப்படுவேன் நான். அது இப்ப அதாவது பாத்தீங்கன்னா விதவைகளுக்கு ரொம்ப ஆதரவா இருக்காரு அவர். முன்னேறினா இப்ப ரொம்ப என் பக்கத்துலயா இருந்து வழி நடத்துறாரு. மாதா டிவி நான் நல்லா பார்த்து இப்ப நான் 45 days வந்து மாதா டிவி தான் ஃபுல் பார்த்ததே. எந்த டிவியும் பார்க்கல, நான் எந்த சீரியலும் பார்க்கல. எனக்கு நிறைய ஒருத்தர் முயற்சி பண்ணி டெய்லி ஃபாஸ்டிங் இருந்தேன். எனக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 62 years ஆகுது எனக்கு. டெய்லி ஃபாஸ்டிங் 5 days இருந்தேன். எல்லாம் இருக்க முடியாது, நான் இருந்தேன். ஆண்டவர் மேல வார்த்தைப்பட்டு இருந்தேன். வழி நடத்திட்டாரு ஆண்டவர் தான் எனக்கு பக்கத்துலயா இருக்குது. மாதா டிவி ரொம்ப நிறைவான மன நிம்மதியை கொடுக்குது. மாதா டிவில என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் பாப்பீங்க? நிறைய பாத்தீங்கன்னா இறையாட்சி பார்ப்பேன், அப்புறம் வந்து ஜபம் பார்ப்பேன், ஆராதனை முக்கியமா பார்ப்பேன் நானு. அப்புறம் பாத்தீங்கன்னா நைட்ல டாக் டைம் பார்ப்பேன், ஜபமால் பார்ப்பேன். நான் 6 மணி ஆச்சுன்னா மாசு வச்சிருவேன் சாயந்தரத்துல. மாதா தொலைக்காட்சி பாக்குறதுனால என்ன கத்துக்கிறீங்க நீங்க? என்ன கத்துக்கிறீங்கன்னா என்ன வந்து அன்பு பிறரிடம் அன்பு காட்டுவது, நிறைய நிறைய பகிர்ந்து அவங்க கஷ்டங்களை நம்மளால செய்ய முடியுதுனா கூட ஏதோ ஒரு மன ஆறுதலுக்காது அவங்க கிட்ட நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம். நம்ம பிறகு மனசு நோகம் முடியாது நடக்கக்கூடாது. நிறைய நிறைய வந்து தாழ்ச்சி நிறைய கிடைக்குது. மாற்றி பார்க்கறது நிறைய தாழ்ச்சி, பொறுமை எல்லாமே கடைபிடிக்கலாம். நம்ம வந்து எந்த ஒரு தீயமான வார்த்தைகள் பேசுறது கிடையாது. தீயமான வார்த்தைகள் எதுவும் எப்பவுமே சாதாரணமா பேச மாட்டேன். அதெல்லாம் பார்க்கணும். அதனால ரொம்ப வந்து மாதாட்டி பார்க்கறதுனால ரொம்ப வந்து நமக்கு கிடைக்குது. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நேயர்களுக்கு என்ன சொல்றேன்னா, கண்டதெல்லாம் பார்க்கறதை விட மாதா டிவி பார்க்கறது எவ்வளவோ நல்லது. அது அந்த சீரியலு நிறைய வந்து சினிமா இதெல்லாம் பார்க்கறத விட நிறைய வந்து மாதா டிவி பார்க்கறது கடைபிடிக்கிறது எவ்வளவோ நல்லது. அது நமக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்குது. நிறையவே எனக்கு நிறைய ஆறுதல் கிடைச்சிருக்கு எனக்கு. சூப்பர், ரொம்ப நல்ல. அது வந்து அவ்வளவு இதுவா இருக்கு. நல்லா நடத்துறாரு ஃபாதர் அவரு. சூப்பர்மா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம் நீங்க பேசுறதுல. ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, நீ மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து தருவேன், உன் அன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. இன்னொரு அடி பண்ணுங்க. ரொம்ப அழகா பாடினீங்கம்மா, ரொம்ப அழகா பாடினீங்க, ரொம்ப சிறப்பா பாடினீங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ரொம்ப நல்ல அழகா பேசுனீங்க, நல்ல கருத்துக்களையும் சொன்னீங்க. அதனால உங்களுடைய கருத்துக்களுக்கு சிறப்பான நன்றிகள். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஆண்டவர் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. தீமைகள் இடத்திலிருந்து உங்களை பாதுகாத்து உங்களை கரம் பிடித்து வழி நடத்திடுவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்க, மாதா தொலைக்காட்சிக்கு ப்ரேயர் பண்ணுங்க, மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. நன்றி. நன்றி. சகோதரிகள் மாதா டிவில வர்க் பண்றவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லுங்க. கட்டாயம் சொல்றேன். தேங்க்யூமா, நன்றிமா. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, அம்மா மேரி கிறிஸ்டினா அவர்கள் சென்னை பாடியிலிருந்து பேசினாங்க. ரொம்பவே யதார்த்தமாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். நிறைய அவங்களுக்கு பேசணும், கருத்துக்களை சொல்லணுன்ற ஆர்வம் இருக்குது, பேரார்வம் இருக்குது. அதனால் மாதா தொலைக்காட்சி மிகவும் அதிகமாக நேசிக்கிறார்கள். நன்றிங்கம்மா, உங்களுடைய பகிர்தலுக்கு, உங்களுடைய கருத்துக்களுக்கு, உங்களுடைய அன்புக்கு, உங்களுடைய பாசத்துக்கு நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி இணைந்திருங்க. நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இறுதியாக அன்பர்களே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, ஒரு அன்பர் வராரு, கூப்பிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போலாம். வணக்கம். வணக்கம்.
நலமா நீங்க நலமா? நலமா நீங்க நலமா? நான் நலம், நான் நலம். நலமா நீங்க நலமா? நாங்க நலம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. என் பேர் ரவீனா ஃபாதர், ரவீனா குமார். எங்க வீட்டுக்காரர் பிஎம்டிசி டிரைவர். என் பெரிய பொண்ணு மரியா ரேச்சல், சென்ட் ஆன்ஸ், பெங்களூர் சென்ட் ஆன்ஸ்ல செகண்ட் இயர் படிக்கிறேன். இது ரெண்டாவது பொண்ணு, இது 8th கிளாஸ் படிக்கிறேன். ஓகே, எங்கேருந்து பேசுகிறீங்க? பெங்களூர் மேம் ஃபாதர். பெங்களூர். உங்கள் சர்ச் நேமு? ரெசரக்ஷன். ரெசரக்ஷன் சர்ச்சுங்களா? ஓகே, சொல்லுங்கள். மாதா டிவி அப்படின்னு நினச்ச உடனே இன் ஒன் லைன் வாட் யூ சே? ஐயோ, மாதா டிவினா ரொம்ப பிடிக்கும் ஃபாதர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் காலையில பார்க்குவோம், அடரேஷன் பார்க்குவோம், மாஸ் பார்க்குவோம், அப்புறமா மத்தியானம் மாஸ் பார்க்குவோம், ஈவினிங் மாஸ் பார்ப்போம், 8 o'clock நாங்க ரோசரி பார்க்குறோம். ரொம்ப பிடிக்கும் அது. மாஸ், அடரேஷன், ரோசரி எல்லாம் பார்க்குறீங்க இல்லைங்களா? இது தவிர மாதா டிவியில் வேற என்ன பார்க்குறீங்க? வேற அல்ல ஃபீஸ்ட், அது வேற மாதா சேனல் எல்லாம் ஃபீஸ்ட் அப்போ எல்லாம் பார்க்குறோம். அது கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு அதெல்லாம் பார்க்குறோம். மாதா தொலைக்காட்சி பார்க்கறதுனால எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். என்ன லேர்ன் பண்ணிக்கிறீங்க மாதா தொலைக்காட்சியிலேருந்து? பசங்க நல்லா படிக்கணும், ஃபேமிலியில எல்லாம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணோம். மாதம்மா கடவுள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் அவங்க எல்லாம் எங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். மாதா இருக்கிறாங்க, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். பாப்பா, நீங்கள் சொல்லுங்கள். Do you watch மாதா டிவி? Not regularly, but occasionally at times. I live in, I have exams every day, every time this week. Mother games every 8 o'clock, like 7 o'clock this week. Mother games. What do you feel about மாதா டிவி? We feel happy when we see that Mother. Okay. So what do you learn from மாதா டிவி? I learned some like the songs. ஓகே, குட். தேங்க்யூ வெரி மச். சரிங்கம்மா, ரொம்ப அழகாக நீங்களும் சொன்னீங்க, உங்கள் பொண்ணும் அழகாக சொன்னாங்க. ஸோ மாதா டிவி வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்லணும், மாதா டிவிக்கு நாம எவ்வளோ ஹெல்ப் பண்ணோம், நாங்க கண்டிப்பா பண்றோம். இனிமேல்ட்டு நாம மாதா டிவி ரெகுலரா பாக்குறோம் ஃபாதர். இப்ப இனிமேல்ட்டு நாம மாதா டிவிக்கு நாம அன்போட ஆசையோட ஹெல்ப் பண்ணுவோம். For other children regarding Mada TV, what do you want to say? Child, you say. They do good, that they dance good, they say good, the speech. Okay, good. Thank you for your sharing and everything. ரொம்ப அழகாக பேசுனீங்க, எல்லாம் பண்ணீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். He's my everything, He's my all, He's my everything, oh great and small. He gave His life for me, made everything new. He is my everything. Now about you, like honey in the rock, sweet honey in the rock. May God bless you, honey in the rock. Oh, sweet and sweet, that the Lord is good. For it is like honey in the rock. ரொம்ப அழகாக பாடினீங்க. ஒரு புதுமையாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுத்திடுவாராக. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய
எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவு செய்து ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. காட் bless யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். ஸோ நன்றி, மகிழ்ச்சி. தொடர்ந்து மா தொலைக்காட்சியை பாருங்கள், மா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. காட் bless யூ. நன்றி. தேங்க்யூ ஃபாதர். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, அம்மா ரவீனா தன்னுடைய பொண்ணோட பெங்களூர்லேருந்து பேசினாங்க. ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மலர்ந்த முகத்தோடு அழகாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். பாப்பாவும் நல்ல பல கருத்துக்களை சொன்னாங்க. ஸோ இருவருமே சிறப்பாக பங்கெடுத்தார்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள் உங்களுடைய அன்புக்கு, உங்களுடைய கருத்துக்களுக்கு. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, இப்படி தான் அன்பர்கள் ஒவ்வொரு வாரமும் கலந்து கொண்டு தங்கள் மனதிலே பட்ட கருத்துக்களை, பெற்ற அனுபவங்களை மாதா தொலைக்காட்சி வழியாக எல்லாவற்றையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்கு நிறைய கருத்துக்களை எடுத்து சொல்வது நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா இங்கே இத்தனை பேர் பணி செய்கிறாங்க, நிறைய பேர் இதற்காக நன்கொடை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் மாதா தொலைக்காட்சியை தாங்கி பிடித்து கொண்டிருக்காங்க. 90 லட்சம் பேர் மக்கள் மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர்களில் ஒரு சிலர் வந்து பங்கெடுப்பது எவ்வளோ சிறப்பான ஒரு காரியமாக, நிகழ்வாக இருக்கிறது. அதைத்தான் நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். அதனால் பங்கெடுத்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா இவர்கள் சொல்வதெல்லாம் ஏதோ நினைத்ததை சொல்வதல்ல, மாறாக கண்டுணர்ந்ததை, பெற்றுக்கொண்டதை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அதனால் ரொம்ப அழகாக சொன்னீங்க நீங்கள் இன்று பங்கெடுத்தவர்கள். அதனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகள். நீங்கள் தொடர்ந்து மா தொலைக்காட்சியில் இணைந்திருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. மா தொலைக்காட்சி உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறது. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, நீங்களும் இதே போல் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. சரிங்களா? சரி, இப்போது அடுத்ததாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்றைய இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 37 முதல் 42 வரை. அதை வாசித்துக்கிட்டு இருக்கும்போது என் மனசில் பட்டுச்சு என்ன அப்படின்னா, என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் அழகாக பதில் சொல்லலாம். என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் யார்? என்னுடையோர் அப்படின்னு சொல்லும்போது இயேசுடைய சீடர்களாக வாழ தகுதி இல்லாதவர்கள் யார் அப்படின்றத ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் திருப்பலியில் வாசிக்க கேட்டிருப்பீங்க, நீங்களும் வாசிங்க. மத்தேயு 10:37 42. அதில் ரொம்ப பிடித்த இறைவார்த்தை, எப்பொழுதுமே எல்லாருக்குமே எந்த காலத்திலும் 38வது இறைவார்த்தை. நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். ஒன்று நானே ரிவீல் பண்ணிட்டேன். என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் யார் அப்படின்னா, தம் சிலுவையை சுமக்காமல் இயேசுவை பின்பற்றி வருவோர். புரியுதுங்களா? நம்முடைய சிலுவையை நாம் தான் சுமக்க வேண்டும். என்னுடைய துன்பங்களை நான் தான் சுமக்க வேண்டும். என்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நான் தான் முன் நிற்க வேண்டும். ஓடி ஒழியக்கூடாது. புரியுதுங்களா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி பயந்து ஓடி ஒழியக்கூடிய மனநிலை இருக்கிறது. கண்டுகொள்ளாத தன்மை அதிகமாக இருக்கிறது. அப்படி அல்ல. அது மனித வாழ்க்கை அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. என்னுடைய பிரச்சனையுடைய துன்பம், என்னுடைய கஷ்டத்தை நான் தான் எதிர்கொள்ளணும். அதுக்கு முன்னாடி நான் தான் நிற்கணும். பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி நிற்கணும். அந்த மனநிலை வேண்டும். அப்போ தான் இயேசுவை பின்பற்ற முடியும். புரியுதுங்களா? அதனால் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார், இயேசுடைய சீடர்கள் அப்படின்னு நம்ம கருதப்பட வேண்டும் என்றால், அதுக்குரிய தகுதி வேண்டும் என்றால், நம்முடைய பிரச்சனையை, நம்முடைய துன்பங்களை, நம்முடைய கஷ்டங்களை நாம் தான் எதிர்கொள்ளணும், நாம் தான் தூக்கி செல்லணும். சரிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகாக கருத்துக்களை கேட்டோம். விவிலியத்திலேருந்து இறைவார்த்தையை மனப்பாடம் செய்திருக்கிறோம். இன்னும் என்ன, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதற்கு இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கங்க. 73580808007 73580808007 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை அனுப்பிச்சி வைங்க. வாட்ஸ்அப் மூலமாக குடும்ப ஃபோட்டோ அனுப்பிச்சி வைங்க. நலமா ஃபாதர் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், எஸ்எம்எஸ்லேயும் அனுப்பலாம். அது எங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளர்
சகோதரி ஜவானினா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, குறித்து வச்சுக்குவாங்க, உங்களை அழைப்பாங்க, உங்களை பற்றி விசாரிச்சுட்டு எல்லாம் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க, எப்படி இந்த நிகழ்ச்சியில் வரணும் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வரலாம், உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். உங்களுடைய கருத்துக்களை கேட்குறதுக்கு நாங்கள் வாரம் காத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இன்னும் பல பேர் அடுத்த வாரம் சந்திக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஜெபத்தோட நிறைவு செய்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. நம்முடைய மனதில் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன, அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஏக்கங்களை நம்முடைய பாதத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும், நிறைவு செய்திருளும். ஆண்டவரே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஆண்டுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், நல்ல எதிர்காலத்தை கொடுத்துடணும், நல்ல படிப்பை கொடுத்துடணும், நல்ல ஞானத்தை கொடுத்துடணும். அவர்கள் நல்ல தலைவர்களாக உருவாக நீரே உம்முடைய ஆவியை அவர்கள் மேல் பொழிந்தருளும். ஆண்டவரே, அனைவரையும் கரப்பிடித்து வழிநடத்தியருளும். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மாறா தொலைக்காட்சி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் பலரிடம் பேசலாம், கருத்துக்களை கேட்கலாம். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஓகே, பாய். நீங்க நலமா? ஊடக வழி இல்லம் நோக்கி